يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு நபி வழியும் மறுமை வெற்றியும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் இந்த உலகத்தில் மனிதன் என்று ஒரு அற்புதமான படைப்பை படைத்துள்ளான். ஏன் அந்த படைப்பை படைத்துள்ளேன் என்பதை பற்றி தன்னுடைய திருமறையில் கூறும் பொழுது, ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர வேறு எதற்காகவும் படைக்கவில்லை என்று கூறுகிறான். இந்த ஒரு வசனத்திலிருந்து நம்ம தெளிவாக ஒன்று புரிஞ்சு கொள்ள முடியும். இந்த உலகத்தில் வாழ்கின்ற எல்லா மக்களுமே அல்லாஹ்வை வணங்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தை மட்டும்தான் தன்னுடைய மனசில் நினச்சி கொள்ளணும். இந்த உலகத்தில் எப்படி ஒரு மனுஷன் பிறந்தது முதல் இறப்பு வரை எப்படி வாழணும், தன்னுடைய தந்தையிடம் எப்படி நடந்து கொள்ளணும், தன்னுடைய தாயிடம் எப்படி நடந்து கொள்ளணும், எப்படி தன்னுடைய உணவு முறையை அமைச்சுக்கணும், எப்படி தன்னுடைய வியாபாரத்தை அமைச்சுக்கணும், எது ஹலால் எது ஹராம் என்பது பற்றி தெரியாது. அதே போன்றுதான் எந்த ஒரு மனிதனுக்கும் அல்லாஹ் மறைவான ஞானம் என்ற ஒரு ஞானத்தை வழங்கவில்லை. ஒரு விஷயத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய நன்மையும் தீமையும் அவனால் மேலோட்டமாக அறிய முடியுமே தவிர அதன் உள் சென்று அவனால் அறிய முடியாது. அதற்காகத்தான் அல்லாஹ் அந்த உலகத்திற்கு ஒரு வழிகாட்டியாக மனிதர்களிலிருந்தே ஒருத்தரை தேர்ந்தெடுத்து தூதராக தேர்ந்தெடுத்து அல்லாஹ் அனுப்பி வைத்துள்ளான். அப்படி அனுப்பப்பட்ட ஒரு மனிதர் தான் இறுதியாக அனுப்பப்பட்டவர் நம்மளுக்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன வழிகாட்டி தந்தார்களோ அதன் வழியில் தான் நாம் நடக்க வேண்டும். அவர்கள் நம்மளுக்கு எதை கற்றுக் கொடுத்தார்களோ அதை தான் நாம் பின்பற்ற வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலும் கூறி காட்டுகின்றான். இன் குன்தும் துஹிப்புல்லாஹ, என்னை யார் நீங்க நேசிக்கிறீங்களோ ஃபத்தபியூனி, இத்தூதரை நீங்க பின்பற்றுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் எதற்காக இந்த தூதரை பின்பற்றணும் அப்படின்னு தன்னுடைய திருமறையில கூறி காட்டும் பொழுது, யுஹிப்புக்குமுல்லாஹு யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், இதனால் நீங்களும் என்னுடைய நேசத்திற்குள்ளாவீங்க, இதனால் நான் உங்களை பாவங்களை மன்னிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய திருமறையில கூறி காட்டுகின்றான். இன்னும் ஏராளமான வசனங்கள்ல அல்லாஹ் இத்தூதரை மட்டும் என்னை மட்டுமே வணங்கணும், இத்தூதருக்கு மட்டுமே கட்டுப்படணும் அப்படின்னு சொல்லி காட்டுறான். இன்னும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில கூறும் பொழுது, லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டுள்ளார்களோ அவர்கள் இத்தூதருக்கு கட்டுப்படட்டும் அப்படின்னு சொல்றான். அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்க என்ன நம்பிக்கை கொண்டிருக்கீங்களா, மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டிருக்கீங்களா, இத்தூதருக்கு கட்டுப்படுங்க அப்படின்னு சொல்றான். இத்தூதர் உங்களுக்கு என்ன சொன்னாங்களோ அதை செய்யுங்க, எதை விட்டு விலகி இருக்க சொன்னாரோ அதை விட்டு விலகி இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்மளுக்கு கட்டளை இருக்கிறான். இன்னும் அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஒரு மோமினான இறை நம்பிக்கையானோடைய அடியானோடைய பண்பு எப்படி இருக்குமா அப்படின்னா, இந்த அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் பற்றி கூறப்பட்டா ஏன் எதற்கு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க மாட்டாங்களாம். உடனே அவங்க என்ன சொன்னாங்களோ அதை பின்பற்றி நடப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தன்னுடைய திருமறையில கூறி காட்டுகின்றான். இன்னமா கான கௌலல் மாமினீன இதா தூக்கும் இலல்லாஹி ரசூலுல்லாஹ், ஒரு மாமினான் அடியான் என்ன பண்ணுவான் அப்படின்னா, தன்னுடைய விவகாரத்துக்கு அல்லாஹ்வையும் அவனுடைய தூதருக்கும் நீங்க வழியில வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டா சமயானா வாத்தானா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க செவியிற்றோம் அப்படியே நாங்க நடக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நடப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட திருமறையில கூறி காட்டுகின்றான். இன்னும் இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதையும் சொல்லி காட்டுறாங்க. என்னுடைய உம்மத்தினர் எல்லாருமே நாளை மறுமையில சொர்க்கத்துல நுழைவாங்க, அதான் ஒரே ஒருத்தரை தவிர, என்னை பின்பற்றாதவங்களை தவிர அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. உடனே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா அல்லாஹ்வின் தூதரே, யார் உங்களை பின்பற்றாதவங்கன்னா யார் அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. யார் நான் என்ன சொன்னனோ அதை பின்பற்றி நடந்தாங்களோ நாளைக்கு மறுமையில் அவங்களுக்கு நான் சொர்க்கத்தை வழங்குவேன். இன்னும் யார் நான் சொல்றதை கேட்காம அவங்க மனோ இச்சையை பின்பற்றி நடந்தாங்களோ நாளைக்கு அவங்க தான் என்ன வழி தவறினவங்க, அவங்க தான் நாளைக்கு மறுமையில நரகம் போகுவாங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இந்த ஒட்டுமொத்த குர்ஆனும் ஹதீஸும் நம்மளுக்கு என்ன விளக்குகிறது அப்படின்னா, அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கணும், இத்தூதருக்கு மட்டும்தான் கட்டுப்படணும் அப்படிங்கிறத சொல்லி காட்டியிருக்கு. ஆனா அந்த உலக வாழ்க்கையில எந்த ஒரு விஷயமாக எடுத்துக்கொண்டாலும் சரி, எது சரி எது தவறு என்பதை நம்ம யோசிக்கிறோமே தவிர இது அல்லாஹ் வழிகாட்டி இருக்கிறானா, இன்னும் இத்தூதரும் வழிகாட்டிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறது கிடையாது. நம்மளுக்கு என்ன விஷயம் நல்லது என்ன விஷயம் கெட்டது என்பது தெரியாது. நம்ம மேலோட்டமாக தான் ஒரு விஷயத்தை பார்க்க முடியுமே தவிர அதன் உள் சென்று அதனுடைய நன்மை தீமையை நம்ம அறிஞ்சு கொள்ள முடியாது. ஆனால் நம்மளுடைய படைத்த இறைவனுக்கு
தெரியும் இந்த மனுஷன் எப்படி இருப்பான், எந்தெந்த சமயத்தில் எப்படி நடந்துப்பான், அவனுக்கு எது நல்லது எது கெட்டது, எது நன்மை தரும் எது தீமை தரும் அப்படிங்கிறது. அதே போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும். ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, இந்த உம்மத்து மேல அதிகமாக பாசமும் அன்பும் கொண்டவர்கள் தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களை தவிர இந்த உம்மத்தின் மீது யார் அதிகமாக பாசமும் வைக்க முடியாது, நேர்வழியும் காட்ட முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது இன்னக அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ் வ அஹ்ஸனல் ஹதி ஹதி முஹம்மது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. வார்த்தைகளிலேயே தூய்மையானது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் நடைமுறைகளிலேயே சிறந்தது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறை அப்படி சொல்றாங்க. இதுல என்ன சொல்றாங்க, வார்த்தைகளிலேயே தூய்மையானது அல்லாஹ்வுடைய வார்த்தை தான், வழிகாட்டுதல்லையே சிறந்தது யாருடைய வழிகாட்டுதல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் அப்படி சொல்றாங்க. இன்னும் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகிறான் அப்படின்னா, தூதர் உங்களுக்கு எதை சொல்றாங்களோ அது அவர் மனோ இச்சையபடி சொல்லலப்பா, நம்ம மார்க்கத்துல என்ன இருக்கோ நான் என்ன சொல்லியிருக்கனோ அதை தான் சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லிட்டு அல்லாஹ்வும் தன்னுடைய திருமறையில கூறி காட்டுகின்றான். ஒமா என்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹியுன் யூஹா அப்படி சொல்லிட்டு தன்னுடைய திருமறையில கூறி காட்டுகின்றான். என்ன சொல்றான் அப்படின்னு அல்லாஹ் அப்படின்னா, தூதர் தன்னோட மனோ இச்சையை பின்பற்றுவதில்லை, மாறாக அவர் சொல்றது எல்லாமே வஹிதான்பா அப்படின்னு சொல்லி காட்டுறான். அப்ப அல்லாஹ்வே ஒரே வார்த்தையிலே முடிச்சுட்டான், தூதர் உங்களுக்கு எது சொல்றாங்களோ அது வஹி தவிர வேற இல்லை அப்படி சொல்லிட்டான். இதுல இருந்து நம்ம அடுத்த கருத்தை வைக்க கூடாது, அல்லாஹும் அவனுடைய தூதரும் என்ன சொல்றாங்களோ அதன்படிதான் நடக்கணும். இன்னும் இந்த உலகத்திற்கு எத்தனையோ மக்கள் அல்லாஹ் படைச்சிருக்கான், எல்லா மக்களுக்குமே அல்லாஹ் ஒரு வழிகாட்டியா ஒரு தூதரை அனுப்பியிருக்கான். வந்த நபிமார்கள் எல்லாருமே எது நன்மை எது தீமை எது அல்லாஹ் செய்ய சொல்லியிருக்கான், எது அல்லாஹுக்கு பிடிக்கும் எது பிடிக்காது அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நம்மளுக்கு கத்து தந்து போயிட்டாங்க. ஒரு மனுஷன் இந்த உலகத்துல எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது என அனைத்துமே கற்று தந்தாங்க. அது எல்லாத்துக்குமே ஒரு கருவூலமாக இருப்பது என்னன்னா தௌஹீத், ஓரிரை கொள்கை தான், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த உலகத்துல முதல்ல வந்த ஆதம் நபியிலிருந்து இறுதி நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை எல்லாருமே போதிச்ச ஒரு அடிப்படையான விஷயம் என்னன்னா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். நீங்க அல்லாஹ்வை மட்டுமே வணங்குங்க, தூதருக்கு கட்டுப்படுங்க அப்படின்னு சொல்லி தான் எல்லா நபியுமே போதிச்சிருக்காங்க. இன்னும் அல்லாஹ் இந்த உலகத்துல யார் அல்லாஹ்வை மட்டும் வணங்கி அவனுடைய தூதருக்கு மட்டும் வழிபடுறாங்களோ அவங்களுடைய மறுமை நிலையை பத்தி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில கூறி காட்டும் பொழுது யௌம துஹிப்புக்கும் யௌமது கொல்லபு உஜுஹும் ஃபின்னார், அவங்களுடைய முகங்கள் மறுமை நாள்ல தீல நெருப்புல போடப்படுமா, அப்ப அவங்களுடைய புலம்பல் எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கூறி காட்டுகின்றான். யகூலு யா லைத்தனா அதானா அல்லாஹ் வ அதானா ரசூல, என்னுடைய கை சேதமே, நான் இந்த உலகத்துல அல்லாஹ்வும் அவனுடைய தூதருக்கும் நான் கட்டுப்பட்டிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு மறுமையில நரகத்துல போடப்பட்டதுக்கு அப்புறம் புலம்புவாங்களாம். நரகத்துல போடப்பட்டதுக்கு அப்புறம் புலம்பி என்னத்துக்கு, எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த உலகத்திலேயே நம்ம என்ன எல்லாமே அறிஞ்சு கரெக்டான வழியில தான் நடக்கணும். இன்னும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில கூறி காட்டும் பொழுது ஒமை யுத்தி அல்லாஹ் வ ரசூலஹு ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா, யார் தூதருக்கு கட்டுப்பட்டாங்களோ நாளைக்கு மறுமையில நிச்சயமாக ஒரு மகத்தான வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தன்னோட திருமறையில ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டான். இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த உலகத்துல வாழும் பொழுதே நம்ம அல்லாஹ்வை மட்டும்தான் பின்பற்றணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் கட்டுப்பட்டு நடக்கணும். இதைத்தான் அல்லாஹும் நம்மளுடைய தூதரும் நம்மளுக்கு போதனை செஞ்சிருக்காங்க. இந்த ஒரு வசனத்தை நம்மளுடைய மனசுல ஆழமாக பதிந்து கொண்டு எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலுமே அல்லாஹும் அவனுடைய தூதரும் கற்று தந்திருக்காங்களா என்பதை அறிந்து தான் நடக்கணும். இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட ஈமானோடு அல்லாஹும் அவனுடைய தூதரும் எதை நம்மளுக்கு காட்டி தந்தார்களோ அதை பின்பற்றி இந்த உலகில் மட்டுமல்ல நாளை மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உன்னையும் எங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவளாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.